ஸோ இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 96 2, 3 வசனங்கள். ஒரு பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லைங்களா? பயிற்சி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? ஒரு எக்சர்சைஸ் கரெக்ட்டுங்களா? ஒரு வேலை, ஒரு ஒரு செயல்பாடு. அதுக்குள்ள போற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா, அது வந்து எப்படியா இருக்கும் அந்த செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பப்ளிக் டெஸ்டிமோனி மாரி இருக்கும். ஒரு பொதுவான சாட்சியுள்ள ஒரு ஜீவ். இல்ல நான் தேவனுக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன். மத்தவங்களுக்கெல்லாம் உண்மையா இல்ல அப்படின்னு எங்கேயாவது நமக்கு சொல்லியிருக்கா? தேவனுக்கு உண்மையா தான் இருக்கணும். எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். நான் தேவன் கிட்ட மட்டும் தான் நல்ல பேர் எடுப்பேன். மத்தவங்கள்ட்டலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அ அதுவும் சொல்ல முடியாது. இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நெனச்சுக்குவோம், தேவன் என்ன பார்க்கிறார். நம்ம பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, எல்லாமே செஞ்சுட்டு, அவமானங்களும் வாங்கிட்டு, தேவன் என்ன பார்த்துக்கிறார். இல்லைங்களா? தேவனுக்கு முன்னாடி நான் வந்து உத்தமமா இருக்கேன். தேவனுக்கு முன்பாடி நான் வந்து கரெக்ட்டா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு நாமே என்ன பண்ணிக்குவோம்? கன்வின்ஸ் ஆகிக்கிட்டு, தேவன் காப்பாத்துறேன்னு பொறுப்பா நமக்கு முன்னாடி வர அவமானங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, இல்லையா? அதான் அவமானம் 2 வகை. நம்முடைய நடத்தையில வரக்கூடிய ஒரு அவமானம். சத்தியத்தின் வேலை செய்றோமா வர மாரி பண்றப்போ ஒரு அவமானம். அதுதான் கர்த்தர் அங்க பட்டாரு. அதுதான் அங்க வந்து அப்போஸ்தலர்கள் கூட பட்டாங்க. இல்லையா? சத்தியத்தின் நிமித்தமாக செய்யும்போது வரக்கூடிய அவமானங்கள், பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம். ஆனா, நாம் நம்ம சொந்த சுயத்துக்கும், சுயகாரியத்துக்கும் நாம எல்லாம் செஞ்சுட்டு, அதன் மூலமா வர வலி, அதன் மூலமா வர அவமானம், இதெல்லாம் இந்த வாழ்க்கையில ஓடுறப்ப, எங்களுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் சகஜம் அப்டின்ட்டு தொடச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா, சரியா வருமா? இது வந்து ஒரு டெஸ்டிமோனியான வாழ்க்கையா? கரெக்ட்டுங்களா? இல்ல. அப்போ கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆட் ஆகுது. இப்போ இந்த சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 2 விஷயம். இப்ப நாம கூட என்ன பண்றோம்? இன்னைக்கு ஈவினிங் கூட 6 மணிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். இது வந்து பிரசங்கம் எப்படி? இந்த பிரசங்கம் எப்படி? வாயில நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. வேதத்த எப்படி 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 பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது வாயில சொல்றது. கரெக்ட்டுங்களா? இப்ப நோவாவ எடுத்துக்கலாம். நம்ம போலாம். நோவா பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவர் எப்படி பண்ணியிருப்பாரு? ஆ கிரியையில பண்ணார். அவர் செஞ்ச வேலை சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? தேவனுடைய அந்த ஒரு செயல்பாடு தானே பயங்கரமான ஒரு விஷயம். அந்த செயல்பாடுக்கு சாட்சியாக அமைஞ்சது நோவாவுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செஞ்சாரு. அவரு தேவன் நிமித்தமாக செய்யும்போது, அவருக்கு அவமானங்கள், வலிகள், வேதனைகள்லாம் வந்துச்சா இல்லையா? எத்தன வருஷம் பண்ணாரு? எத்தன வருஷம் அந்த பில்டிங் பண்ணாரு அந்த ஷிப்ப? 120 வருஷம். கரெக்ட்டுங்களா? இந்த 120 வருஷமும் அவருக்கு எவ்வளோ நாம நாம வாழ்கிற வாழ்க்கை கூட அவ்வளோ நாள் இல்ல. இல்லைங்களா? நம்முடைய பலத்தின் மிகுதியா இருந்தா 80 வயசு அப்படின்னு சொல்லிர்றோம். நாம வாழ்கிற வாழ்க்கை கூட அவர் செஞ்ச வேலையோட நாட்கள் இல்ல. கரெக்ட்டுங்களா? அந்த வாழ்க்கையில நாம இந்த சத்தியத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த சத்தியத்துல எவ்வளோ நாள் நம்ம உழைக்கிறோம்? இந்த உழைக்கிற பகுதி கணக்கு பண்ணா, நோவாவுடைய காலம் பகுதி மாரியா? இல்ல. வெறும் கொஞ்சம். அதுல நம்ம நம்முடைய சரி ஓகே. நம்முடைய தேவைகள் இருக்குது. நம்முடைய வேலைகள் இல்லைங்களா? நாம ஒரு நாள்ல 3/4 பகுதி எங்க போயிடுது? உலகத்தோட வேலையிலே போயிடுது. அதுவே பத்தல. கரெக்ட்டுங்களா? அப்படியெல்லாம் செஞ்சு, அப்படியெல்லாம் பண்ணி அதுவே பத்தல.
அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோம், இல்ல தேவனுக்கு பிரியமா வாழ்றோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க். அது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச கால பகுதியில கொஞ்ச நேரம் செய்யற அந்த ஊழியங்கள், தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய காரியத்துல நாம எவ்வளவு காட்ட வேண்டி இருக்கும்? அத காட்டுறோமா? முழுக்க முழுக்க அவங்கள மாரி இல்ல. இப்ப எலியா இருந்தாரு, ஃபுல்லா இருந்தாரு. அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாங்க, ஃபுல்லா இருந்தாங்க. சரி, ஓகே. நாம் எப்படி நம்ம பிரசங்கம் பண்றோம் நம்மள? சரிங்களா? அதுதான் அந்த வசனத்துல சொல்லும்போது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைய நம்மளால பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்மளால என்ன பண்ண முடியாது? அவ்வளவு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கன்டினியூஸா செஞ்சுட்டே இருக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் இரவும் பகலும் சொல்ற மாரி இருக்கட்டும், இல்ல நாளுக்கு நாள் சுவிசேஷத்த பிரசங்க அப்படின்னா, நாம் எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துல நண்பர்களோட அங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையே ஒரு எப்படி இருக்கணும்? சுவிசேஷமாய் அங்க பிரசங்கிக்க வேண்டியதாக அமைய வேண்டும். இல்ல நான் சபையில வந்தா ஒரு மாரி நடந்துக்குவேன். வெளியில போனா ஒரு மாரி நடந்துக்குவேங்கிறத புது சிருஷ்டியா? புது சிருஷ்டிங்கிறது எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருக்கும். ஒரே மாரி தான் இருக்கும். அப்போ இந்த விஷயத்துல நாம சரியாக இருக்கணும். ஏன்னா, இட் இன்வால்வ்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் காட்ஸ் சால்வேஷன் ஆஸ் அன் அன்ஃபோல்டிங் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இன் கிரைஸ்ட். புது சிருஷ்டிங்கிற அந்த காரியம், இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படிங்கிற காரியம், பிளான் ஆஃப் சால்வேஷன் இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டத்தோட இசைந்ததாக இருக்குதாம். அப்ப அதுக்குள்ள போய் நாம ரட்சிப்பின் திட்டத்தோட இசைந்திருக்கிறோம் அப்படின்னா, இங்க ஒரு மாரியும், வேற இடத்துல ஒரு மாரியும் செய்ய முடியுமா? முடியாது. அப்பன்னா என்ன ஆயிடுச்சு? நம்ம பார்ட் டைம் பண்றோம். இல்லைங்களா? கர்த்தருடைய வேலைய ஒரு பார்ட் டைம் பண்றோம். கண்டிப்பா ஒத்துக்கிறோம். நம்மளால எல்லா நேரமும் போய் முழு ஊழியம் செய்ய முடியாது. செய்ற சூழல் இல்ல. எல்லாருக்குமே இல்ல. சில பேருக்கு இருக்கு. கரெக்ட்டா? மத்த நேரத்துல நாம் இயல்பாக நாம் நடக்கக்கூடிய சில காரியங்கள் கூட நாம் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அ துதி பாடல் தான் அங்க இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். சோ இது வந்து ஒரு நாள்ல முடியறதும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுக்க வரக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்குதுன்னு பார்க்கிறோம். இட் டிக்ளேர்ஸ் ஹிஸ் குளோரி அமாங் த ஹீதன் அப்படிங்கிற அருமையான வேர்ட். புறஜாதியார்களின் மத்தியில புறஜாதியார்களின் மத்தியில இந்த புற புது சிருஷ்டியினுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுதாம்? சாட்சியாக பலருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவங்க சொல்லுவாங்க. இவங்கள வந்து நேருக்குள்ள பார்க்கிறப்ப கிண்டல் பண்ணுவாங்க. "நீ என்ன பைத்தியக்காரனா? உங்களுக்கு என்ன ஒரு புத்தி இல்லையா?" இல்லைங்களா? ஒருத்தன் வந்து ஒரு மேனேஜரா இருக்காங்க, ஒருத்தன் வந்து இதா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, நீ அவன ஒரு நிமிஷத்துல வேலைய விட்டு தூக்கிரலாமே! இல்லையா? இல்லாட்டி இன்னொன்னு மேனேஜர் ஒருத்தர் வந்து நம்மள திட்டுறாரு. நீ என்ன மேனேஜருக்கு அவன் சொல்றதெல்லாம் கேட்பியா? என்ன வேணாலும் செய்வியா? ஆ போயாண்டு போ வேண்டியது தானே! அப்படி. இதெல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல வெளியில வார்த்தைகள்ல கூட என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அந்த ஆழ் மனதுல என்ன சாட்சி இருக்கும்? நல்லவன்பா. கரெக்ட்டா? இவங்க நல்லவங்க. கரெக்ட்டா? இவரு எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டாரு. இது மாரி நடந்திருக்கு நெறைய அனுபவங்கள். ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையில சிலர் மாட்டும்போது, எல்லாரும் செஞ்ச சாட்சிகளே பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த இந்த தப்ப இவரு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லி சாட்சிகள் சொல்ற சில விஷயங்கள்ல நடந்திருக்கும். அது மாரி நடந்திருக்கு. அப்போ ஹீத்தன்ஸ் இந்த புறஜாதியார் மத்தியில, புறஜாதி ஜனங்கள் இருக்காங்களே, இது தெய்வத்தை வணங்குற ஜனங்கள் அப்படின்னு பார்த்துட்டா எல்லாருமே தான். இல்லையா? அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். பாத்தீங்களா? பூமி எங்கும் தேவனுடைய ஃபைனல் பிளான் என்னதான்? பூமி எங்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். இதுதான் ஃபைனல். இதுதான் கன்க்ளூஷன். கரெக்ட்டுங்களா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்.
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் அவர் அப்படின்னா என்ன? அவருடைய பிளானே அதான். சித்தம்னா என்ன? அதான் அவருடைய பிளான். அவருடைய பிளான் அது. எல்லாருக்கும் சத்தியம் தெரியணும். எல்லாருமே சரியாகணும். அப்போ அதனுடைய ஒரு முயற்சி தான் நாம என்ன பண்றோம்? இப்ப கூட அறுவடை இதெல்லாம் பண்றோம். அது இன்னைக்கே முடிஞ்சிருமா? அப்படின்னா இல்ல. நாம செய்றோம். எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு கூட போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். ஜனங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு ஆர்சி சர்ச் ஒண்ணு போயிட்டு, அங்க போய் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க எங்களுக்கே மனசு இல்ல. இது வேஸ்ட்டுங்க குடுக்கறது. அப்படிங்கிற மாரி சில பேர் அட்டெண்ட் பண்றப்ப, அ என்ன இந்த ஜனங்க ஒண்ணுமே தெரியாம இருக்காங்களே! ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு அந்த ஹிந்துஸ பார்த்ததே இல்ல. ஹிந்துஸ் கூட கொஞ்சம் பக்தியா கொஞ்ச நேரம் இருந்து ஏதாவது கும்பிட்டுட்டு வருவாங்க போல. இவங்க அது கூட இல்ல. ஆனா எப்படி இருக்காங்க? தாய் சபையில இருக்கோம். பேர் இதுல இருக்கோம். அப்படிங்கிற அந்த கௌரவத்துல அங்க இருந்துட்டு, ஒண்ணுமே தெரியாட்டாலும் அவங்க தான் பரலோகத்துக்கு போறோம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இல்லீங்களா? ஒரு பெரிய ரோமன் கேத்தலிக் சர்ச். அது பெரிய அந்த ஒரு தண்ணிக்கு வாங்குறதுக்காக போறாங்க. ஒரு அ அற்புத வாட்டர் அங்க கிடைக்குதாம். சரிங்களா? இங்க ஒரு இது இருக்கு. அதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு வராங்க. அவ்ளோ கும்பல் வராங்க. ஷிஃப்ட்டா அவங்களும் அந்த ப்ரீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒருத்தர் வித்தியாசமா பேசுறாரு, ஒருத்தர் கத்தி பேசுறாரு, ஒருத்தர் சாஃப்ட்டா பேசுறாரு, பாட்டு பாடுறாங்க. இப்படியே போகுது. இல்லைங்களா? சோ இதுக்காக நம்ம வந்தோமா? அப்படின்னா இல்ல. நாம உலகெங்கும் இந்த உண்மையான சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு 2 வகையில பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு தான் நோவா சாட்சியா இருக்கிறாங்க. ஒண்ணு நம்முடைய கிரியையில, ஒண்ணு நம்முடைய வார்த்தையில. கரெக்ட்டுங்களா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இதுதான் ஒரு ஓவரால் ஃபார்முலா, டோட்டல் ஃபார்முலா. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிது செவி கொடுக்கும், கேட்கும். கரெக்ட்டுங்களா? உண்மையிலே அவருடைய ஆடு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன பண்ணும்? அவர் பின்னாடி வந்துரும். இது யாருக்கு பொருந்தும்? நமக்கும் பொருந்தும். கரெக்ட்டுங்க. உலகத்துக்கும் பொருந்தும். நாமலாம் எங்கேருந்து வந்தோம்? அங்கேருந்து தானே வந்தோம். இப்ப நம்ம எப்படி நம்மள மட்டும் பிரிச்சுக்க முடியும் அங்கேருந்து? இல்லைங்களா? சோ, அங்க இருக்கிறவங்களும் அவங்க சத்தத்த கேட்பாங்க. அந்த ஆடு இருந்துச்சுன்னா கரெக்ட்டா என்ன பண்ணும்? சத்தத்த கேட்கும். அதான் ஸ்டேஜ் நாங்க காலையில கூட பேசி நெறைய பேர் அந்த அனுபவங்கள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, ஒருத்தர் வந்து ரொம்ப கும்பிடுறாரு. வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அற்புதம் கூட நடந்துரும். என்ன பண்ணும்? அவங்களுக்கு அற்புதம் நடந்துரும். அந்த தண்ணி வாங்கி ஹோலி வாட்டர்ன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது கூட நடந்துரும். சரிங்களா? அவங்க அந்த ஸ்டேஜ்ல நிக்காம இருந்தாங்கன்னா, அதே ஸ்டேஜ் போதும் அப்படின்னு நிக்காம, இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த ஸ்டெப்பும் வரேன் அப்படின்னு எடுத்தாங்கன்னா, அதுக்கு தேவன் வந்து வழி விடுறார். நெறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்குறார். கரெக்ட்டுங்களா? அப்படி நின்னுட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவருடைய ஆடு இல்ல. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னா, அந்த ஆடுகள் கேட்கறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும். அப்ப இந்த அது அதுக்கு தான் நாமலாம் போறோம். எங்க ஆடு இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு, நம்ம ஓடுறது வீதி வீதியா, சர்ச்சா, யார பார்க்கிறப்ப முகம் கிறிஸ்தவ முகம் தெரியுதா? சிலுவ போட்டுட்டு போறாங்களா? இல்லைங்களா? ஒயிட் ட்ரெஸ் போட்டு போறாங்களா? பைபிள் தூக்கிட்டு போறாங்களா? இல்லைங்களா? பொட்டு வச்சுட்டு போறாங்களா? பொட்டு வைக்காம போறாங்களா? இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. என்ன பண்றோம் நம்ம? ஒவ்வொரு முகமா பார்த்து, ஊர் ஊரா போய், தெரு தெருவா போயிட்டு என்ன பண்றோம்? தேடுறோம். ஏன்னா, அந்த சத்தம் கேட்ட ஆடு எங்கேயாவது இருக்குதா? அப்படிங்கிறது. இத இப்பயே நாம என்ன பண்ணிட்டோம்? தேவனுடைய திட்டத்துல பங்கு பெற்றுட்டோம். கரெக்ட்டுங்களா? அவருடைய திட்டம் தானே எல்லாத்துக்கும் ஆடுகள் எல்லாத்துக்கும் வரணும் இல்லையா? அப்ப வேற தொழுவத்து ஆடா இருக்கட்டும், இந்த தொழுவத்து ஆடா இருக்கட்டும். ஆடுகள் எல்லாத்துக்குமே போணும் அப்படிங்கிறப்ப, அந்த திட்டத்துல பங்கு பெறுகிறதுக்காக நாம் நம்முடைய வேலைய அங்க செய்றோம். கண்டிப்பா அவருடைய ஆடுகள் என்ன பண்ணும்? இங்க வந்து உட்காரும். கரெக்ட்டா இங்க வந்து உட்காரும். இல்ல அந்த படிநிலைய இன்னும் கடந்து வரல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அற்புதம் பார்த்திருப்பாங்க. ஏதாவது பண்ணிருப்பாங்க. தேவன் அனுமதி குடுத்திருப்பார். அத கடந்து வரல அப்படிங்கிறப்ப காலம் செல்லும். இன்னொரு காலத்துல என்ன பண்ணலாம்? வேற எங்கேயாவது போய் உட்காரலாம். அப்படி வந்து இந்த சத்தியத்துக்குள்ள வரலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா, திரும்ப உயிர்த்தெழுதல் குடுத்து இங்க தான் வந்துருவாங்க.
அதே இடத்துக்கு வந்துதான் ஆகணும். கட்டாயமா இது நியதி. தேவனுடைய சித்தம். அவர் பிளான் என்னைக்கு ஃபெயில் ஆகுறது இல்ல. ஃபெயில் ஆகுற மாரி ஒரு தோற்றம் உலகத்துல காமிச்சாலும், அது ஃபெயிலே ஆகப் போறதில்ல அப்படிங்கிறது நம்ம வால்யூம் ஸ்டடில படிக்கிறோம். இல்லைங்களா? சோ, தேவன் எல்லார் மேலயும் அன்பா இருக்கிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேறான குமாரனையே கொடுத்தார். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது ஒரு விஷயம். அதுதான் நாம் பிரசங்கிக்கிற ஒரு காரியம். சத்தியத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிற ஒரு காரியம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. ஏன்னா, நானே வழியும் தன்னுடைய மகனுக்கு பேர் கூட என்னன்னு வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் கூட என்னன்னு வச்சுட்டாரு. சத்தியம்ங்கிறது அவர் பேர் தான். அவர் அதானே சொன்னாரு. நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன். ஜீவனும் அவர் பேரு தான். வழியும் அவர் பேரு தான். சத்தியமும் அவர் பேரு தான். கரெக்ட்டுங்களா? அந்த சத்தியத்தை தானே நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். ரான்சம் விட்டு நம்ம என்னால பிரசங்கம் பண்ண முடியும்? டோட்டல் நம்மளுடைய ஒட்டுமொத்த சத்திய தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எல்லாமே யார குறிச்சு தான் பேசுது? அவர குறிச்சு தான் பேசுது. வசனமே அதான் சொல்லுது. அப்ப அவர் இல்லாம எதுவும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த எதுக்குள்ள மறைச்சு வச்சுட்டாருன்னா, சத்தியம் சொல்லுகிறதுல விஷயத்துல இது பண்ணிட்டாரு. அதான் ரசல் பிரதர் எழுதும்போது, "they they love the truth because it is beautiful, harmonious." கரெக்ட்டுங்களா? "It commends itself to their heart and their heads." நீங்க சத்தியத்த போய் சொன்னா, என்னத்த செஞ்சாலும், அது வந்து ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அந்த அழகு புரியாத வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் அதுல ஒரு ஸ்பெஷல் தெரியாது. ஆனாலும் நீங்க சொல்லுங்க, அது இருதயத்துல போய் என்னைக்காவது என்ன பண்ணும்? அங்க வேலை செய்யும். அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. நெறைய பேர் பார்க்கிறோம். அதிகமாக இத ரொம்ப எதிர்த்தவங்க எல்லாம் தான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்காங்க. ரொம்ப எதிர்த்தவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க? சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. இந்த மாரி வேணான்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அது மாரி சகோதரங்க டெஸ்டிமோனி குடுக்குறப்பலாம் சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? நோட்டீஸ் இருக்கு இல்லையா? இந்த நோட்டீஸ வாங்கி வச்சவங்களும் வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வேண்டாம். அப்படின்னு கிழிச்சு போட்டு உதாசீனப்படுத்திட்டு போனவங்க, சரிங்களா? அந்த உதாசீனம் எந்த இருதயத்தோட அவங்க பண்ணுனாங்க? அவங்க உண்மையிலேயே ஆ ஒர்த்தான ஆளு அப்படின்னு இருந்தா, தேவன் ஏதாவது ஒரு அனுபவம் குடுப்பார். குடுத்தோனே அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்து சாட்சியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இந்த சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம அந்த ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போதைய காலம். நாம் இப்ப இருக்க காலத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா, இனி வரக்கூடிய காலத்துல எல்லாமே சரியாயிடும்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம நம்ம வேலைய நிறுத்தக்கூடாது. ஏன்னா, உலகம் இப்பொழுது அறியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பாத்தீங்களா? நம்ம போய் எதுக்காக வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உலகம் அவரையும் இன்னும் கண்டுபிடிக்காதனால நம்மளையும் என்ன பண்ணல, தெரியல. எதுக்கு போய் நம்ம போய் நிக்கிறோம் அங்க சர்ச்சுக்கு வாசல்ல முன்னாடி, இல்ல எங்கேயாவது போய் எதுக்கு நிக்கிறோம்? அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒண்ணு நினைக்கலாம் நம்மள ஐயோ! நம்மள வந்து பிடிச்சு வராங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நம்மள மாரி ஒருத்தரா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வருவாங்க. என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நாம இத ஒரு மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர கொலை கூட அங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே யாருக்கும் வந்துரும்? உண்மையான பிள்ளைகளுக்கும் வந்துரும். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கே வந்திருக்குன்னா நமக்கு வந்துச்சுன்னா, அதான் ஸ்தேவான் வந்து சரியான ஸ்டெப் எடுத்தார். ஸ்டீஃபன் என்ன பண்றாருங்க? அவர் போன அந்த சூழல் அப்படியே இயேசு கிறிஸ்து போன ஒரு சூழல். இயேசு கிறிஸ்துக்கு வந்து சுத்தியல் வந்துச்சு. ஸ்டேஃபனுக்கு கல்லு வந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா விஷயம் ஒண்ணுதான். கரெக்ட்டுங்களா? இயேசு கிறிஸ்துவ சுத்தியில வந்து ஆணி அடிச்சு, அங்க போய் அடிச்சாங்க. ஸ்தேவானுக்கு கல்லு வந்து அடிச்சது. அவ்வளவு. விஷயம் ஒண்ணுதான். கரெக்ட்டுங்களா? ஏதாவது இதுல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் தப்பு பண்ற துபாய் இந்த மாரி அரப் கண்ட்ரீஸ்ல தப்பு பண்ணிட்டா, அவங்கள என்ன பண்ணிருவாங்க? அந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்ல ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா, அவங்களையும் என்ன பண்ணிருவாங்க? கொலை பண்ணிருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஒருவேள ராஜா வம்சத்துல இருந்து யாராவது கொலை பண்ணிட்டா, அவங்கள எப்படி கொல்லுவாங்க? அவங்களையும் கொலை பண்ணிருவாங்க. கத்தி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா? ராஜாவோட வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு கத்தி வந்து இரும்புல இருக்காது. கோல்டுல இருக்குமா. சரிங்களா? இந்த ஆர்டினரி மேன் இருக்காங்களே, அவங்களுக்கு இரும்புல இருக்குமா.
ஆனா கொல்றது என்னமோ உறுதிதான். சரிங்களா? அது மாரி என்ன எதுக்கு அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சோ, அதுதான் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம போய் பத்திரிக்கை குடுக்க போறோம். திடீர்னு வந்து புடிச்சு நம்மள இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அ கதறி கூத்தாடி இந்த இன்ஃப்ளூயன்சர் எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும். அ என்னென்னமோ பண்ணிருவோம் இல்லைங்களா? ஆனா அந்த இடத்துல உண்மையா சந்தோஷப்படணும். ஆஹா! இயேசு கிறிஸ்து நடந்தது எனக்கும் நடக்குதா? அறியாமல் சில ஜனங்கள் இந்த உலகத்துல பேர் கிறிஸ்தவ மண்டலத்துல அத செய்றாங்க. அறியாமலே என்ன பண்றாங்க? இந்த மெய்யான சத்தியம் தெரியல. அறியாமல் தங்களை ஒப்புக் குடுக்குறாங்க. நெறைய நம்ம சாட்சிகள் பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஒருத்தன் போட்டு அடிக்கிறான், துப்பாக்கிய வச்சுட்டு மிரட்டுறான். இயேசு தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு சாவறான். நெறைய பார்த்திருக்கோம். இல்லைங்களா? நீ இயேசுவ மறுதலி அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. அது எப்படி மறுதலி? என்ன கொன்னுடு அப்படின்னு சான்ஸ் எடுக்குறாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எவ்வளோ பேர் எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது உலகத்துக்கு. கரெக்ட்டுங்களா? சோ, அவங்களே அப்படி இருக்கும்போது, நாம் அதுக்காக நம்ம வந்து போய் சாகு, உடனே இது பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லல. அந்த மாரி வாய்ப்பு ஒரு வேளை வந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். படணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் லைனுக்கே நம்ம என்ன ஆயிடுறோம்? ரெடி ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப நாம எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. எந்த ஒரு பயமும் இருக்காது. நாம என்ன பண்ணுவோம்? துணிஞ்சு வேலை செய்வோம். கரெக்ட்டுங்களா? ஒரு வேளை நாம் வேலை செய்யல சரியா அப்படின்னு இருந்தா, நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பயம் அப்படிங்கிறதோட அடையாளம் என்ன? பயம்ங்கிறதனுடைய ஒரு முக்கியமான அதுல கருத்து என்ன இருக்கும்? விசுவாச குறைவு. கரெக்ட்டா? விசுவாச குறைவு. அவ்வளவுதான். சிம்பிள். இதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப விசுவாசம் இல்லாதனால தான் தேவன் மேல விசுவாசம் இல்லாதனால நமக்கு பயம் இருக்கு. ஆனா தெளிந்த புத்தியோட செய்யணும். செய்ய வேண்டிய காரியம் தெளிந்த புத்தியும் நம்ம சொல்லியிருக்காரு. சும்மா போயிட்டு அ பிரயோஜனமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு, இயேசு தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கரெக்ட்டுங்க. ஆனா உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் அத கூட செய்றாங்க. பிஜேபி உள்ளார போயிட்டு அடிச்சாலும் பரவால்ல, எது பண்ணாலும் பரவால்லன்னு கத்துறாங்க. இல்லைங்களா? இந்த ஒயின் ஷாப் டாஸ்மாக் கிட்ட போயிட்டு, அ "இயேசு தான் நல்லவர். நீ அங்க திரும்பி வா" அப்படின்னு பாட்டெல்லாம் கூட அங்க பாடுறத பார்க்கிறோம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமா இருக்கும். அவன் நல்ல போதையில இருக்கிறவன்ட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? கரெக்ட்டுங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அத செஞ்சுருவோம் அப்படின்னு. ஆனாலும் வந்துடுறாங்க. சில பேர் கூட என்ன பண்ணிடுறாங்க, அத கூட விட்டுட்டு வந்துருவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தெரியாது நமக்கு. நாம் செய்ய வேண்டிய வேலைய அங்க கரெக்ட்டா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இதா எடுத்துக்கணும். ஸோ இங்க பார்க்கும்போது, இந்த ஒரு கரண்ட் ட்ரூத், பிரசன்ட் ட்ரூத்துக்கு எதிர்ப்பு என்பது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சோ, அதுபோல நமக்கும் கண்டிப்பாக அங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் we will continue we will continue to bear the pain அ to witness. கேட்கலாம். சாட்சி சொல்றதுக்காக நாம் என்ன பண்ணலாம்? தைரியமாக நாம் என்ன பண்ணலாம்? சில பெயின் எல்லாம் நம்ம தாங்கிக்கலாம். பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நமக்கு அ ஏற்ற காலம் வந்துருச்சு. அதுதான் அனுமதி அப்படின்னா, ஸ்தேவான் மாரி சீக்கிரமாவே முடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? ஏற்ற காலம் இல்ல அப்படின்னா, பேதுரு மாரி இழுத்துட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? யோவான் கேட்கிறாரு, "இவரு ஏன்?" அப்படின்னா, "இவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு 100 வருஷம் அங்க வாழ்றாரு. போய் இதுல எண்ணெய் சட்டியில போட்டாலும் வெளிய வந்துர்றாராம். பத்மோஸ் தீவுல. அவர என்ன பண்றாங்க? கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் போய் டிப் பண்றதுக்குலாம் போறாங்க. அதுலருந்து வெளிய வந்துர்றாரு. பவுலுக்கு வந்து பாம்பு கடிச்சிருது. கரெக்ட்டுல்ல. "உனக்கு இங்க சாவுற இடம் இல்ல" அப்படின்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துர்றாரு. எங்க கூட்டு போறாரு? ரோமுக்குள்ள. "உனக்கு அங்க தான் சாவு இருக்கு. நான் இன்னும் போணுமா? நான் முடிச்சுக்கிறேன்னு" ஆசையில கேட்கிறாரு. "நான் முடிச்சுக்கிறேன் என்னோடத. போதும்" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல உனக்கு இங்க இடம் இல்ல. அங்க வச்சிருக்கேனே போ." சோ டோட்டல் பிளாட் யார் தான் பண்றா? தேவன் தான் பண்றாரு. நாமெல்லாம் யாரு? கருவிகள். நம்முடைய ஒரே வேலை என்ன? ஒப்படைக்கணும். கரெக்ட்டுங்களா? ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சுட்டு நான் முழுசா அவருடைய வழியில நாங்க போறோங்கிறத நாங்க என்ஷூர் பண்ணிக்கணும். நான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கேன். நான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கேன். அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, நாம் அந்த சங்கீதம் 96ல 2, 3 மீண்டுமாக வாசிங்க.
96 வசனங்களும் எழுதுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை விசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். சரிங்களா? சோ இந்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இது. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கரெக்டா பார்த்தோம்னா, கர்த்தரை பாடி அவரை நம்ம அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்றோம். அவருடைய ஒரு ரெவரண்ட் வர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய அந்த ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்றோம் அங்க வெளிப்படுத்தி சாட்சியாக வெளிப்படுத்துறோம். அவர் படைத்த சாயலை நாம் என்ன பண்றோம் வெளியே கொண்டு வந்து காட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ விட்னஸ் பண்றோம், பெயின் பியர் பண்றோம், கண்டினியூஸா அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான சாராம்சமாக இங்க இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். சரி, சோ இப்படியாக பார்க்கும்போது நாம் இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு சத்தியம் சொல்றோம். இது கடினமான சத்தியமா, பால் ஆகாரம் கரெக்டுங்களா? சோ பாலாகாரம் எதுக்கு கொடுக்கணும், பலமான ஆகாரம் எதுக்கு கொடுக்கணும்? பலமான ஆகாரம் என்ன, பாலாகாரம் என்ன? ஓகே. சோ இங்க ஆமா, இப்ப நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்ட்ராங் மீட் அப்படிங்கிற எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hebrews 5:14. 5:14 14. வசனம் 14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாலாகாரம், பலமான ஆகாரம். இந்த பலமான ஆகாரமானது என்ன சொல்லிட்டாரு? நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்து, இல்லைங்களா? ஞானேந்திரிய உடையவங்களுக்கு தான் அது தகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்க சகோதரர் கூட அங்க அழகா எழுதுறாரு. எது பாலாகாரம், எது பலமான ஆகாரம் அப்படிங்கிறப்ப அவர் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ransom, doctrine of the ransom and its full implications அப்படின்றாரு. இந்த ஈடுபலி குறித்த அந்த உபதேசம் இருக்கு இல்லையா, அதுவே பலமான ஆகாரம் தானா. அப்புறம் என்ன நம்ம பேசிக்ல எடுக்கிறோம், அதை பேசிக்னு சொல்லி எடுக்கிறோம். ஏன் அப்ப நம்ம பேசிக் எடுக்கிறது பலமா பாலா? ரசல் சொல்றாரு, the doctrine of the ransom and its full implications அப்படிங்கிறது பலமான ஆகாரமா. அப்படின்னா ransom எடுக்கிறது பலமா பாலா? எப்படி தாங்குவாங்க ஜனங்க? ransom எடுக்க வேண்டாம், அதனால விட்டுறலாமா? அதுக்குதான் இன்னொரு இடத்துல எழுதுறப்ப, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபடி பத்தி எவ்வளவு தெரியும்? யாரு நம்மளை பத்தி கேட்கிறார்? புது சிருஷ்டி ஆகி ரொம்ப நாள் ஓடுனவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், எவ்வளவு தெரியும்? கடல் கிட்ட போய் டீ கப்ல அந்த கடல் தண்ணியை மூண்டிட்டு பாருங்க, சரிங்களா? கடல் எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு தண்ணி இருக்கு, ஆனா உங்க டீ கப்ல எவ்வளவு இருக்கு, இல்லைங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அந்த தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தான் நாம ரொம்ப பெருமையா எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு நம்மள நாமே அழிச்சிடறோம். நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ransom தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அப்படியே தாழ்மையில போயிடணும். புரிஞ்சுங்களா? ரொம்ப தாழ்மையில போயிடணும். இவ்வளவு கடல் மாதிரி இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்திருக்காரு, அது கூட தெரியாத ஜனங்கள் மேல நமக்கு பரிதாபம் தான் வரணும். அந்த ஜனங்கள் மேல பரிதாபப்படணும். அவங்களை எப்படியாவது நாம கொண்டு வரத்துக்கு இந்த ஒரு அருமையான சத்தியத்துக்குள்ள கொஞ்சம் டீ கப் அளவுக்கு தான், இல்லைங்களா? அந்த அளவுக்குள்ளதாச்சும் கொண்டு வரதுக்கு நாம உதவி செய்யணும். இதுதான் உண்மையான சேரிட்டி. உண்மையான அந்த அகாப்பே லவ்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா, ransom குள்ள கொண்டு வரதே பெரிய விஷயம். அகாப்பே லவ்வோட ஒரு ஸ்டார்டிங்.
இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரான்சம் அண்ட் ஃபுல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரைட்டுங்களா? அது இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவர் இங்க வந்து கத்துக்கிட்டாராம். அதனுடைய ஃபுல் விஷயத்த. தன்னைத்தானே ஜீவ பலியா கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் குடுக்கணும்னு வந்துட்டாரு. இங்க வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு விஷயம் பார்த்துக்கோங்கள. அதானே அவர் கற்றுக்கிட்டாரு. அங்க ஏன் கீழ்ப்படிதல் இல்லையா? கீழ்ப்படிதல் இல்லன்னா இருந்ததுனால தானே வந்தாரு. கீழ்ப்படியாம வந்தாரு. தேவன் எதுவும் சொன்னாரா? "நீ தான் போணும்." அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ம அங்க மைண்ட புரிஞ்சுக்கிட்டு அவரே என்ன பண்ணாரு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க தான் வந்தாரு. அப்படி வந்தவர் கீழ்ப்படிதலை ஏன் கற்றுக்கணும்? கரெக்ட்டுங்களா? அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது அந்த ரான்சம்ஸ் ஃபுல் இம்ப்ளிகேஷன்ஸ். புரியுதுங்களா? அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நான் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கு. புரியுதுங்களா? அந்த பாவ நிவாரண பலி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதை நிறைவேத்துவது அவசியமாக இருக்குது. அந்த நான் நிறைவேத்தினா தான், நான் ஆரம்பிச்சு வச்சா தான், அது தொடர்ந்து பாவ நிவாரண பலிகள் 1,44,000 பாவ நிவாரண பலிகள் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து அத நிறைவேத்தணும்னு அவசியம் இல்ல. அவர் பாவமே செய்யல. காலையில கூட படிச்சேன். அவரு பாவமே செய்யல. எந்த பாவமும் செய்யாதப்ப அவர் ஏன் அந்த பாவ நிவாரண பலிய டச் பண்ணணும்? எனக்காகவும், என் வீட்டுக்காகவும் ஆரோன் அங்க இது பண்றது காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அவர் ஒரு வேளை செய்யல அப்படின்னா, அந்த இனிஷியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே அங்க இருந்திருக்காது. அடுத்தது நமக்கு அந்த வாய்ப்பும் அங்க கிடைச்சிருக்காது. தேவனுடைய திட்டமாகிய இந்த சுவிசேஷம், சத்தியம் உலகமெங்கும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற சித்தமும் என்ன ஆயிருக்காது? நிறைவேறிருக்காது. அவருடைய அந்த டெஸ்டிமோனி வாழ்க்கையின் ஒரு டெஸ்டிமோனி அப்படிங்கிறது யாரையும் ரீச்சே ஆயிருக்காது. அவர் பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே எல்லாரும் வராங்க. இயேசுவ ஏன் ஏத்துக்குறாங்க? இயேசுவ எல்லாருக்கும் ஏன் புடிச்சிருது? அவர் நமக்காக பாடுபட்டார். என்னன்னே தெரியாட்டினாலுமே, அவர் ஏன் நமக்காக பாடுபடணும்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அவங்க சத்தியத்துக்குள்ள வந்துருவாங்க. ஏன் அவர் ஏங்க எனக்காக பாடுபடணும்? அப்படின்னு யாராவது கேட்கட்டுமே! அவங்களுக்கு பதில் எப்படியாவது போய் சேர்ந்துரும். சேர்ந்துட்டா ஒரு இடத்துல என்ன பண்ணிருவாங்க? வந்துருவாங்க சத்தியத்துக்குள்ள. அப்போ அவர் ஆரம்பிச்சு வச்சார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 3 வருஷத்துல நான் என்ன நான் என்ன பண்ணணும்? முழுசா ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அங்க கத்துக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி இன்னும் ஹார்டான ட்ரூத் அப்படின்னா என்ன? அப்படின்னா, ஆ த ஹை காலிங் ஆஃப் த சர்ச். டிவைன் காலிங். இந்த மேலான ஆசீர்வாதத்துக்கான சபையினுடைய அந்த ஒரு அழைப்பு. கரெக்ட்ங்களா? பெரிய அழைப்பு. ஹை காலிங். அவளை விட்டு வெளியே வான்னு வந்தவங்களுக்கான ஒரு அழைப்பு. அவளை விட்டு வெளியே வாங்கிறது வெறும் சபைய விட்டுட்டு வர்றதில்ல. அந்த எல்லா கொள்கைகளையும் விட்டுட்டு வெளிய வர்றது. அந்த கொள்கைகள் தீட்டப்பட்டதே எதுக்காக? சபையினுடைய பேர் சபையினுடைய கொள்கைகள். எல்லாமே அவங்கவங்க அவங்கள பாதுகாத்துக்கணும். இந்த சத்தியத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கரெக்ட்டா? அதெல்லாம் விட்டுட்டு வெளிய வரவங்களுக்கு தான் இந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் இன்னும் ஹை ட்ரூத் அப்படின்னா டேபர்னாக்கிள்ல கூட சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்த கூட என்ன சொல்றாரு? அது கூட ஹார்ட் ட்ரூத் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கிரேட் ஜூபிலி. இந்த ராஜ்யத்தினுடைய அந்த பெரிய ஜூபிலி. அத கூட வந்து அங்க சொல்றாரு அப்படி பார்க்கிறோம். சரி ஏன் இதெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மனுஷன் பாலே குடிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால பலத்துக்குள்ள அங்க போனா தான் அவன் பூரண மனிதனாக அங்க ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு சொல்றாரு. ஏன்னா பூரண மனிதனுக்கு தான் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தகும். இல்லையா? அந்த நித்திய ஜீவனை தாண்டி அழியா ஜீவன் போறவங்க அது வந்து சபைய வைப்பார். பட் ஒட்டுமொத்த மனித குலமும் அந்த பூரண மனிதனாக ஆகணும் அப்படின்னா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வரணும். எல்லாம் எங்க நீங்க சுத்தி பார்த்தாலும் கடைசியில எங்க தான் வந்துரும்? அந்த தேவனுடைய திட்டம் முழுதாக நிறைவேறுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ, நாம் நாம் இங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ராங் மீட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் நாலேட்ஜ். இந்த ஸ்ட்ராங் மீட் நமக்கு தீர்க்க தரிசன காரியங்கள், ஜூபிலி பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ரான்சம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் நாலேட்ஜ், பட் ஃபார் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்றாரு. பெஞ்சமின் பாட்டன் சொல்றாரு. பட் ஃபார் ஸ்ட்ரெங்த். ஸோ யூ கேன் ஸ்டாண்ட் ஃபர்ம் வென் த விண்ட்ஸ் ஆஃப் எரர் ப்ளோ அப்படின்னு சொல்லி. எப்போதுமே தவறான காரியங்கள் இருக்கும்போது, தவறான உபதேசங்கள் வரும்போது, நீங்க உங்கள ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்த அங்க நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது அப்போ. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த 2 விதமான அந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்கள்ல இருந்து எடுத்த ஒரு காரியம் தான் இது. நம்முடைய இதுல இருந்து
சோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் ஸ்ட்ராங் மீட்ல வளர்றோம். நல்லா படிக்கணும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. அதுக்காக நம்ம பரியன் ஸ்டடிலாம் பண்றோம். வால்யூம் ஸ்டடி பண்றோம். இல்ல வால்யூம் ஸ்டடில ஒண்ணு ஒண்ணா நம்ம அங்க போயிட்டே இருக்கிறது ரொம்ப உத்தமமா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நெறைய பேர் விருப்பம் என்ன ஆயிடுதுன்னா, 6த் வால்யூம் படிச்சுட்டா 6 வால்யூமே படிச்சதா நெனச்சுக்கிறேன். கரெக்ட்டா? 6த் வால்யூம் படிச்சுட்டா 6த் வால்யூம் படிக்கிறது வேற, 6 வால்யூம்ஸ் படிக்கிறது வேற. கரெக்ட் தானே? நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, 6த் வால்யூம் படிச்சுட்டாவே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு திருப்தியில ஆயிட்டு, அதுக்குள்ளார இருக்க நடுவுல யாரும் படிக்கிறதே இல்ல. எல்லாம் விட்டுர்றாங்க. ஏன்னா ரொம்ப பேசிக்கா இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன் ரான்சமே ஸ்ட்ராங் மீட் அப்டின்னா, நம்ம ரான்சம் இன்னும் ஃபுல்லா தெரியல. ரான்சம் விஷயம் தெரியல. இங்க நம்ம பேசிக்ல ரான்சம்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கோம் 2 பார்ட்டு. அது என்ன தெரியுங்களா? அது என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு வசனத்த தான் அங்க தியானிக்கிறோம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு வசனத்த தான் நம்ம 2 சப்ஜெக்ட்டா பார்க்கிறோம். ஜஸ்ட் காடுடைய பிளான சொல்றோங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளா இருக்கு. அதுதானே பார்க்கிறோம். கடைசியில முடிக்கிறது அதுதானே. அப்ப அது என்னங்கிறது இயேசு கிறிஸ்து யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றோம். ரான்சம்ல. ரொம்ப ரொம்ப பேசிக். ஆனா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அதுக்குள்ள நம்ம போய் அதுக்குள்ள ஜீவிச்சு வாழ வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படியாக இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம் நாம படிச்சோம். சோ தேவனுடைய ஊழியத்தை நாம செய்வோம். நாமளும் நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். சத்தியத்துல மேலும் மேலும் நல்லா வளர தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.